எஃப்ஐஐ என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த நாட்டோட ஜிடிபி எப்படி கிராஜுவலாக இருக்கான்றதை பார்ப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸு மேக்ஸிமமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 25-30% எல்லாம் பெர் ஆனம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு மைக்ரோ ஃபண்டமெண்டல் நியூஸ் வருது, பேங்கிங்க்கு சாதகமாக பேங்கிங் எல்லாம் இம்ப்ரூவ் ஆக போகுது அப்படின்னு சாதகமாக வந்தால் கூட அப்போ கூட பென்னி ஸ்டாக்ஸில் பேங்கிங்கில் எடுக்க மாட்டாங்க. மேக்ரோ ஃபண்டமெண்டல் கோவிட்னு சொன்னேன். கோவிட்டில் எஃப்ஐஐ என்ன பண்ணாங்க? வணக்கம். நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருந்தோம் எஃப்ஐஐயோட ட்ராப்பில் எப்படி நம்ம ரீட்டைலில் மாட்டுறாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 90% மேலே ரீட்டைலில் லாஸ் பண்ணுறாங்க. மற்ற யார் தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஐயும் எஃப்ஐஐயும் வின் பண்ணுறாங்க. அப்போ எஃப்ஐஐயும் டிஐயும் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஃப்ஐஐ என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த நாட்டோட ஜிடிபி எப்படி கிராஜுவலாக இருக்கான்றதை பார்ப்பாங்க. அந்த நாட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது நம்ம ஊரில் ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து கிராஜுவலாக ஏற்றுறாங்களா இல்லை கிராஜுவலாக இறக்குறாங்களா, அந்த பீரியடாக எப்படி இருக்குது, இறக்க பீரியட்ஸ் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணுவாங்க. பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக அந்த கண்ட்ரியில் ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா வளர்ந்து வர நாடுகளோட இந்த பொருளாதாரம் எப்படி இருக்குன்றதை ஆராய்வாங்க. இது எல்லாமே அவங்களோட செக்லிஸ்டில் இருக்க பாக்ஸ். அந்த பாக்ஸ் எல்லாமே டிக் ஆனால் மட்டும்தான் எஃப்ஐஐ உள்ளே வருவாங்க. அப்படி தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே எஃப்ஐஐ உள்ளே வந்திருக்காங்க. ஓகே, எஃப்ஐஐ பற்றி பார்த்தாச்சு. இப்போ டிஐஐ பற்றி பார்ப்போம். டிஐன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கொஞ்ச காலமாக நம்ம வளர்ந்து வர்ற பொருளாதாரத்தில் நமக்கு பெரிதும் உதவி பண்ணுறது டிஐ தான். ஏன்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகும் போதெல்லாம் மார்க்கெட்டில் அவங்க தான் இந்தியன் ஸ்டாக்ஸை வாங்குறாங்க. அதனால தான் உங்களுக்கு மார்க்கெட் இவ்வளோ கிராஷ் ஆகாமல் சஸ்டெயின் ஆகுது. இவங்க பெரும்பாலும் இந்தியன் பொருளாதாரத்தை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு உதவுறாங்க. நீங்கள் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கவங்க எல்லாமே டிஐ தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸு மேக்ஸிமமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14-25-30% எல்லாம் பெர் ஆனம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களால அது கொடுக்க முடியுது. அப்படின்னா என்ன, எதனால இவங்க 2 பேர்னால மார்க்கெட்டில் லாபம் பண்ண முடியுது? ரீட்டைலர் நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம்? மேக்ரோ ஃபண்டமெண்டல் சொல்லுவாங்க. மேக்ரோ ஃபண்டமெண்டல் அண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட், இது ரெண்டையும் பார்ப்பாங்க. மேக்ரோ ஃபண்டமெண்டல்ன்றது ஒரு செய்தி உலகம் ஃபுல்லாக பாதிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மேக்ரோ ஃபண்டமெண்டல் சொல்லுவாங்க. அந்த மேக்ரோ ஃபண்டமெண்டல் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னால் வந்தது கோவிட், அது மாதிரி ஏதாவது வேர்ல்டு வார் வந்ததுன்னா வார். அந்த வார்ன்றது எல்லாரையும் பாதிச்சதாக இருக்கணும். அதுதான் மேக்ரோ ஃபண்டமெண்டல். இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு மட்டும் வந்ததுன்னா அது மேக்ரோ ஃபண்டமெண்டல் கிடையாது. அந்த 2 நாடுக்கான ஃபண்டமெண்டல் மட்டும்தான். இப்போது இதை எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். மேக்ரோ ஃபண்டமெண்டல் கோவிட்னு சொன்னேன். கோவிட்டில் எஃப்ஐஐ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட்னும் போது என்ன ஆச்சுன்னா எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டுமே கீழே தான் வந்தது. கீழே வரும்போது என்ன பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லிக்விடிட்டியை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணாங்க, யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 0 ஆக்குனாங்க. 0 ஆக்குனா என்ன ஆகுனா பேங்க்கில் உள்ள பணங்கள்லாம் வெளியில் லிக்விடிட்டியாக பில்ட் ஆகும். ஆனால் அதே சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருந்தது. இதே நார்மலாக நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுகுது, அவங்க பை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க பை பண்ணால் கூட அந்த ஸ்டாக் மேலே போகுமா? கோவிட்ல விழுந்த எல்லா ஸ்டாக்கும் மேலே போகலை. என்ன செக்டரில் போட்டால் மேலே போகும் அப்படின்றத அவங்க பார்த்தாங்க. அப்போது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாவில் யார் அதிகமாக குளோபலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா இந்தியா. அந்த இந்தியா ஃபார்மா செக்டரில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 7500 18,000 வரைக்கும் போனது. மேக்ரோ ஃபண்டமெண்டலில் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கீழே இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இறங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃப்எம்சிஜி செக்டர்ஸ், பெயிண்ட்ஸ் கம்பெனி, இது மாதிரி க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மேக்ரோ ஃபண்டமெண்டல்ன்றது அந்த கண்ட்ரிக்கு சம்மந்தமுள்ள நியூஸும் அந்த கண்ட்ரிக்கு மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக அந்த நியூஸ் சம்மந்தப்பட்டிருக்குன்னா அது மேக்ரோ ஃபண்டமெண்டல் சொல்லுவாங்க. இதை மெயினாக பார்ப்பாங்க. அந்த செக்லிஸ்ட்டில் என்னென்ன நியூஸ் மேக்ரோ ஃபண்டமெண்டல் என்ன வந்திருக்கு, அதுக்கு எந்த செக்டாரை செலக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றத அனலைஸ் பண்ணுறது தான் எஃப்ஐஐயோட வேலை. அடுத்து இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஃபண்டமெண்டல் இந்தியா ரீதியில் அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட், இந்தியன் பட்ஜெட் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டை சம்மந்தப்பட்ட பட்ஜெட் தான் இருக்கும். ஸோ அதை உன்னிப்பாக கவனிப்பாங்க. அது இல்லாமல் எந்த செக்டாருக்கு இந்தியன் கவர்மெண்ட் அதிகமாக ஒதுக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் நான் இப்போ சொல்கிறேன். 2023
பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராவுக்கு வந்து அதிகமாக இந்தியன் கவர்மெண்ட் பணம் ஒதுக்குச்சு. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, இன்ஃப்ராவுக்கு ஒதுக்கும் போது என்ன ஆகும்னா, நிறைய மேம்பாலங்கள் போடுவாங்க, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கவர்மெண்ட் பெருக்கும்போது இன்ஃப்ரா சார்ந்த கம்பெனிகள் அதிகமாக விலை போகும் தெரியும். அதில் ப்ராப்பரான கம்பெனியை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் டாப்பாக இருக்க L&T கம்பெனி அண்ட் அல்ட்ராடெக் இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2023க்கு அப்புறம் மேலே ரேலி ஆச்சு அது ஷேர். FII-DEOட ஃபோக்கஸ் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்டார் என்ன செக்டார் செலக்ட் பண்ணுறாங்களோ அதில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த செக்டாரில் டாப் 3 கம்பெனிஸை தான் பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு மைக்ரோ ஃபண்டமெண்டல் நியூஸ் வருது, பேங்கிங்க்கு சாதகமாக, பேங்கிங் எல்லாம் இம்ப்ரூவ் ஆக போகுது அப்படின்னு சாதகமாக வந்தால் கூட அப்போ கூட பென்னி ஸ்டாக்ஸில் பேங்கிங்கில் எடுக்க மாட்டாங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் லைக் HDFC, ICICI பேங்க் இது மாதிரியான ஸ்டாக்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எப்போ வேணாலும் லிக்விடேட் பண்ணுறதுக்கு கரெக்டான மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பார்த்து தான் சூஸ் பண்ணுவாங்க. ஃபைனலாக இந்த வீடியோவில் சொல்ல வர்றது, அவங்க பெரும்பாலும் ரீட்டைலர் மாதிரி இன்றைக்கே வாங்கி நாளைக்கு க்ளோஸ் பண்ணணும், இல்லை இன்றைக்கி வாங்கி ஆகணுன்ற மனநிலைமையில் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி என்ன ப்ரைஸில் அவங்க வாங்க நினைக்கிறாங்களோ அந்த ப்ரைஸ் ஆவரேஜ் வர்ற வரைக்கும் அந்த ஆவரேஜில் அதே பீரியாடிக்கலாக அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு போவாங்க. ஸோ இதுக்கு உதாரணமாக என்னால் சொல்ல முடியும். PNB பேங்க் 55 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸை அக்குமுலேட் பண்ணுறதுல இருந்தாங்க. அக்குமுலேட் பண்ணதில் உங்களுக்கு அது 90 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் போச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு நார்மல் ரீட்டைலர் நீங்கள் நார்மலாக காலையில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னால் FII-DEOட டேட்டாஸு NSE இந்தியா வெப்சைட்லேயே இருக்குது. நீங்கள் அதை தாராளமாக பார்த்து அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நம்ம எப்படி எந்த ஸ்டாக்கை வாங்கலான்றதை பார்க்கலாம். இது FII-DEOட எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது. இது ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி தான். இதில் இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதை இனி வரும் வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.